கை எடுக்காமல் எப்படி எழுதுறதுங்கிறத சொல்லி காட்ட போகிறேன். இது ஆக்சுவலாங்க எங்கள் ஒய்ஃபு சுகுமாரி மேடம் வந்து பண்ணுறாங்க. ஷீ இஸ் எ பிரின்ஸிபல் ரேங்கில் இருந்தவங்க. குழந்தைகள்லாம் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து அன்பே தெய்வம் டிவி முத்துகிருஷ்ணன் சேனல்லேருந்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து லீவு நாளில் வந்து இந்த மாதிரி அவங்கள முதல்ல ட்ரை பண்ணுற சொல்லுங்கள். குழந்தைகளை 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஆரம்பிக்கலாம். பண்ணும்போது முதல்ல ஒழுங்காக வராது, போக போக ப்ராக்டிஸ் பண்ண சூப்பராக வரும். இதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் கை எடுக்காமல் பண்ணோம். இன்னொரு தடவை எழுதலாம், வேர்ட்ஸ் கூட எழுதலாம் பாருங்கள். பண்ணுறாங்க பாருங்கள். ஆண்ட்டு, பேட்டு, கேட்டு, இது சித்திரம் கைப்பழக்கம்ன்ற மாதிரி. இது கர்சிவும் ஒரு ட்ராயிங் மாதிரி தான். அதுவும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். அவங்க பேர குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டா அவங்களுக்கு போக போக ஹேண்ட் ரைட்டிங் அழகாக வந்ததுன்னா உங்களுக்கு மார்க்கு நல்லா வரும். நிறையா மார்க்கு நீங்கள் இது பண்ணலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து கொஞ்சம் அதாங்க கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வித்தவுட் டேக்கிங் ஹேண்ட் மாதிரி பண்ணலாம். ஆனால் வந்து குழந்தைகள்லாம் அப்படிலாம் பண்ணுறது கஷ்டம். இவங்க வந்து நிறைய குழந்தைகள் டீச்சிங் ப்ரொஃபஷன் இருந்ததுனால சொல்லி கொடுத்து +2 வரும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே தெய்வம் டிவி முத்துகிருஷ்ணன் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்க பேசுவாங்க, கொஞ்சம் நான் வந்து சுகுமாரி, உங்களுடைய தோழி. இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி போட்டிருக்கேன். அதாவது நம்ம கை எடுக்காமல் எப்படி குழந்தைகளுக்கு எழுத பழகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.